எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் தருவீங்க? ரொம்ப நன்றிம்மா, உட்காந்துக்கலாமா? அப்பா இங்கே பார்க்கில் இந்த லவ்வர்ஸ் சொல்ல தாங்கவே முடியல. கசா கசா கசன்னு சோடிச்சுடையே தான் சுற்றுறாங்க. இன்னும் எனக்கும் பொறாமையாக இருக்கு. இந்த மாதிரி அப்படித்தான் இருக்கணும். நமக்கு ஓவர் டைம் இருக்கலாமா? நானே சும்மா பார்ட் டைமாக தான் வந்தேன். சும்மா இவங்களை துரத்தி விடுறதுக்கே எனக்கு விடிஞ்சிருது ஒவ்வொருத்தனாவும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நானும் லவ் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஆனால் நம்மளை யாருமா லவ் பண்ணுவா? செக்யூரிட்டி எல்லாம் இதுல என்ன இருக்கு? நீங்க உங்க ஒர்க் பண்றீங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க உங்க ஒர்க் பண்றீங்க. ஒர்க் பண்றோமா? ஆனால் இப்போ ஒர்க் பண்ணி நீங்க அழகா இருக்கீங்க. அவங்க கிட்ட வந்து அம்மா அழகா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், நீங்க வந்து ஏதோ நார்மலா நல்ல பணக்கார பையன் சொன்னா சிரிப்பீங்க. என்ன மாதிரி பையன் வந்து சொன்னா ஏ போடா எஞ்சி போடான்றீங்க தானே? என்ன சொல்லுங்க, நல்ல டைப்பா இருந்தா அது யாரா இருந்தாலுமே பேசலாம், பழகலாம். சரிங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நமக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் இல்லைங்க. நல்லா செக்யூரிட்டியாக இருந்தாலும் நமக்கும் இந்த மாதிரி அழகான பொண்ணை பார்க்கணும், பேசணும், இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் உட்காரணும்லாம் ஆசை இருக்குல்ல. அதுக்காக தான் தூரத்துலேருந்து உங்களை பார்த்தேன். என்னடா மொக்க ஃபிகர்லாம் ஒவ்வொரு பையனை கூட்டிகிட்டு சுற்றும், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு என்னடா தனியாக உட்காந்துருக்குன்னு தோணுச்சு. இந்த உலக அதிசயம் 7, 8 அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதில் உங்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ இல்லை உங்கள் மனசுக்காகவே இவ்வளோ நல்ல பொண்ணு வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா? பாய் ஃப்ரெண்ட் இல்லை, லவ்லாம் பண்ணல. பண்ணாதீங்க, இந்த காலத்துல நல்ல பசங்க கிடைக்க என்ன மாதிரி யாராவது 1-2 பேர் இருக்கும். நல்லா புரியல. இல்லை நான் காலேஜ் தான் படிக்கிறேன், முடிச்சுட்டு இப்போ நான் சனி ஞாயிறு மட்டும் இங்கே ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃபீஸுக்கெல்லாம் ஆகுல, அதனால அது இல்லைங்க. நமக்கு டக்குன்னு கிடச்ச வீடு இங்கே தானா, சரி அப்படியே இந்த பார்க்கில் இருந்துட்டு அப்படியே நான் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் ஏழைப்பாளதானா, ஒரு ஃபீஸ் செலவுக்குலாம் ஆகுல, அதனால நான் அதனாலேயும் லவ் என்ன பண்ணல. இந்த மாதிரி பொண்ணுங்க ரொம்ப காசுலாம் செலவு பண்ண வச்சுருவாங்களா, சரி நமக்கே நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டு இல்லை. எனக்கு செலவு பண்ணவே என்கிட்ட காசு இருக்காது. இல்லை இந்த மாதிரி அழகான பொண்ணா அவங்களுக்கு எங்கே நான் போய் செலவு பண்ணுறது? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் செலவு பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணீங்கன்னா நான் உங்களை லவ் பண்ணாவோ? சூப்பராக கேட்கவே சொல்லுங்க. இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் செலவு பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இதுலலாம் வந்துட்டு காசு விஷயம்லாம் பார்க்கறதெல்லாம் அப்படி இல்லையா? அப்புறம் பொண்ணுங்கிட்ட காசு இருந்தால் தான் பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க. நம்மலாம் அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி அப்போ உங்களை மாதிரி நல்ல பொண்ணும் இருக்காங்க. என்ன இந்த மாதிரி பொண்ணு தான் நான் தேடிட்டு இருந்தேன். சரி இந்த மாதிரி பொண்ணு கிடைப்பாங்களான்னு நான் முன்னாடிலாம் நிறைய பேர்ட்ட பேசுவேன். போயிட்டு இந்த மாதிரிங்க பார்க்கல தான் வேலை செய்யறான்னு அவங்க பிடிச்சிட்டு சொல்லுவேன். அவங்க சி நீ என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அரேஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்க இப்படி ஒரு பொண்ணு அழகா நின்று என்கிட்ட பேசுனேன். இந்த எதுவும் நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அதனாலயா? மற்ற பசங்களாம் வந்துட்டு வேற மாதிரி ஜாப்லாம் போகிறாங்க. நீங்கள் ஆனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் பண்ணுறீங்களே, இந்த விஷயம் நல்லா இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு பரவாயில்ல. எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு ஏற்ற பொண்ணு வருண்டான்னு வந்துருச்சுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். என்ன மாதிரி நல்ல மனசு, என்னோட மனசு உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காதல், அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் அன்னைக்கு காலையில ரொம்ப டயர்டா இருந்துச்சுங்க, சாப்பிட வேற இல்லையா, அதான் சரி டைம் இல்லை இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன்னா சாப்பிட இல்லை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. உங்களை பார்த்தா ஐயோ இவ்வளோ கேரிங்க இருக்கீங்களே, நான் ஒரு பிக்கப் லைன் போடலான்னு வந்தேன், இவ்வளோ கேரிங்க இருக்கு. என்ன சாப்பிட்டுறேன் ஒரு எறும்பு கடிக்க விடாம, ஐயோ எங்கங்க இருந்தீங்க நீங்க? இங்க நீங்க மனசு ஃபுல்லா ஏறிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நான் சாப்பிடாதனால ரொம்ப பசி, தலை ஒரு மாதிரி மயக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்கள்கிட்ட பேசல, ஒரு 10 பிரியாணி ஒட்ட அடிச்ச மாதிரி என்னன்னு இருக்குங்க. வேணுமா? நீங்க குடிச்சு கொஞ்சம் தண்ணீங்கன்னு வைங்களேன், அமிர்தம்னு சொல்லி நான் வெளியே வித்துருவேன். எனக்கு கொஞ்சம் வைங்க.
இப்படி நம்ம தண்ணி ஷேர் பண்ற மாதிரி வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கலாமா? பேசுறீங்க எப்படி டைலாக்கா இல்லைங்க, மனசுல தோணுது. நீங்க பேசாத எனக்கு அப்படியே சொல்லிட்டே இருக்கு தோணுது. நல்ல மனசுல தோணுதா? ஆமா மனசுல தோணுது. என் மனசு முழுக்க அவங்க பேர் என்ன? நந்தினி. நந்தினின்னு தான் தோணுது. அம்மாவா அத்தையா? அம்மா சொன்னல அது வெச்சுக்கோங்க. ஓகே 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 சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கேன். சரிங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்தானே. ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட். எனக்கு உங்கள் நம்பர் மட்டும் தரீங்களா? நான் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நம்பரை வந்து இந்த மாதிரி தங்க தாரகைன்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு தாரகை குணத்தில் தெய்வம் அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இந்தாங்க உங்கள் நம்பர் மட்டும் அப்படியே டைப் பண்ணுங்க. ஃப்யூச்சர் மை ஃப்யூச்சர்னு சேவ் பண்ணிடுறேன். சரி உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்தோன்னே சிலப்போ சாயலாம் பிரச்சனை இல்லை, நம்பிக்கை இருக்குது எனக்கு. என் வாழ்க்கையே இப்போ தாங்க பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. எங்க இங்கிருந்து நிலாவக்கானா ஏங்க இங்க இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? உண்மையை பேசணுங்க, போய் பேச மாட்டேங்க. உண்மையை பேசுறேன். அந்த நிலா இந்த நிலாவா? ஆமா, நட்சத்திரத்துல எங்க காணோம். என்னங்க கண்ட வச்சிருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நிஜமாலுமே நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். நம்மகிட்ட யாரா பேச போகிறான்னு. நீங்கள் ரொம்ப கோல்டன் ஹார்ட்டாக இருக்கீங்க. ஹேவ் அ கிரேட் டே. சரி வரேங்க, நான் கால் பண்ணுறேன். ஓகே பாய். பாட்டில் வேணுமா? ஏன் குப்பை தொட்டில் போட்டுறீங்களா? ரெஸ்பாண்ட். ஓகே தேங்க்யூ பாய். பார்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் கோவப்பட்டுறாதீங்க சரியா? ஒரு நிமிஷம். அங்கே ஸ்ட்ரைட்டாக அந்த மரம் இருக்குல்ல, க்ரீன் கலர் செடி, அங்கே கேமரா இருக்குது அதுக்கு முன்னாடி, தெரியுதா? ஆமாம், இது வந்து யூடியூப் சேனலுக்கு கோவை 360 ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டாக போய் பேசினா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம் யூடியூப் சேனலில். பிரச்சனை இல்லை. கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? கோவை 360. ஆமாம், கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப நன்றி. கண்ணு முட்டழகி நெல்லு மண்ணி சிரிப்பழகி ஊருக்குள்ள ஒன்ன போல